இரண்டாவது, ஏன் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினார்? ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள, ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ள, ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ள. எதுக்குங்க? எதுக்கு கணவன், எதுக்கு மனைவி? ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு உருள்றதுக்கா? ஒருவருக்கொருவர் மல்லு கட்டி உருள்றதுக்கா? ஒருவருக்கொருவர் எதிர்த்து பேசி விரோதிச்சு பிரிகிறதுக்கா? இல்லை 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 இல்லை. அல்லது ஒருவர் விழும்போது ஒருவர் வேடிக்கை பார்த்து சிரித்து சந்தோஷப்படுறதுக்கா? அதுக்காக இல்லை. நான் சொல்கிறேன், தேவன் திருமணத்தை ஏற்படுத்த நோக்கம் எது தெரியுமா? ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு, ஒருவருக்கொருவர் தாங்கி கொண்டு, ஒருவருக்கொருவர் பலப்படுத்தி கொண்டு, ஒருவர் விழும்போது ஒருவர் தாங்குவதற்கும், ஒருவர் சோர்ந்து போகும்போது ஒருவர் தூக்கி விடுவதற்கு தான் குடும்பமே தவிர ஒருவரை ஒருவர் தள்ளி விடுறதுக்காக குடும்பம் கிடையாது.